ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், அதாவது நம்ம ஐஐடி ஜாம் சிலபஸில் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா, இந்த டோட்டலாக நம்மளுக்கு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட 7 செக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், டிவைஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோடு சேர்த்து டோட்டலாக 7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்க எல்லா செக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மேக்ஸை வந்து ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டுமே தான் அதுக்கு அடுத்ததில் இருக்கிற 6 செக்ஷனை நம்மளால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்க்கை கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஆக்சஸ் கேட்டு நீங்கள் என்னோடய அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் கூகுள் டிரைவில் என்னெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை எப்படி ஒன்று ஒன்றா கவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? கொஞ்சம் நோட்ஸ் ஏதாவது பென் அண்ட் பேப்பர் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸு வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் எந்தெந்த செக்ஷன் எப்படி கவர் பண்ணணுன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மேரியல் போயஸ் புக்கு வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து மேரியல் போயஸோட புக்கு. இது வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. சரிங்களா? அதாவது யூஜியில் படிக்கிறவங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் யூஜியில் படிக்கிறவங்களுக்கு ஃபாரின் அப்ராட் யூனிவர்சிட்டிஸில் இந்த புக்கை வந்து வேர்ல்டு வைட் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ரொம்ப ஸ்டார்டர்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட கண்டென்ட் எடுத்து பாருங்கள், நம்ம கூகுள் டிரைவில் இருக்கும், இல்லை நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மேரியல் போயஸ்ன்ற புக்கு. இட் கவர்ஸ் பேசிக்ஸ் இந்த புக் நல்லா கவர் பண்ணும். ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் பேசிக்ஸ் லெவலில் இருக்கீங்க, நான் பெருசாக ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணதில்லை அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பிகினிங்கில் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்போ எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி எனக்கு பெரிய ஐடியா இல்லை, நான் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த புக்கை எடுத்து பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டாப்பிக்கை பற்றி ஐடியா இல்லைன்னா இந்த புக்கு உங்களுக்கு ஐடியா தரும். புரியுதுங்களா? அது மாதிரியான இடத்துல இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கிரிஃபித்ஸ் வந்து நம்மளை எல்லாருக்குமே தெரியும். அதாவது எலக்ட்ரோடைனமிக்ஸுக்கான, அதாவது இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரோடைனமிக்ஸ்ன்ற புக்கு. இதை பற்றி நம்ம சேனலில் வந்து வெக்டார் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஐஐடி ஜாம், அதாவது கிரிஃபித் புக்கில் இருக்கிற வெக்டார் கால்குலஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த ரிக்வஸ்ட்டும் தர வேண்டாம். ஸோ அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வெக்டார் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு இப்போ இந்த இடத்துல அதை சொல்கிறேன்னா, நீங்கள் வெக்டார் கால்குலஸ் நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுற இடத்துல நம்ம வந்து கிரிஃபித் யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த புக்கா. சரி, அதுக்கு அடுத்தது வந்து ஹெச்கே தாஸ். இந்த ஹெச்கே தாஸ் புக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இந்த புக்கில். இப்போது நம்மளாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது எங்கேயா ஸ்ட்ரக் ஆகும் ஃபஸ்ட்டு திங். அப்போது இந்த புக்கு வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஃபுல்லி கிளியர்டு ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப்பு கூட ஸ்கிப்பு பண்ணாமல் ஆத்தர் வந்து ஒரு ஸ்டெப்பையும் க்ளீனாக எழுதியிருப்பார். அதனால இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதில் வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பேசிக்காக டிபெண்ட் ஆகிறது. பெரிய லெவலில் நம்மளுக்கு சப்ஜெக்ட் சொல்லி தருமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின். ஆனாலும் சப்ஜெக்ட் சொல்லித்தரும். ஆனால் மற்ற புக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்கின், ரிலே, ஆப்ஷன் அண்ட் பென்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி புக்கெலாம் வந்து கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா சொல்லித்தரும், சப்ஜெக்டை சொல்லித்தரும். மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் ஃபிசிக்ஸை வந்து ப்ராப்பராக சொல்லித்தரும். ஆனால் இந்த புக்கெலாம் வந்து ஓரளவு வந்து ப்ராப்ளம்ஸ் தருமே தவிர நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளை வந்து சப்ஜெக்டை மேக்ஸை வந்து டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்காது. பட் எனிவே இந்த புக்கு நம்மளுக்கு ஐஐடி ஜாம் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து ஹாஃப்கின், வெப்பர் அண்ட் ஹாரிஸ். இந்த புக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான புக்கு. சரிங்களா? இப்போ வந்து
நீங்கள் மேரியல் போயஸ்லாம் நான் ஏற்கனவே படிச்சிட்டேன், அதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு பெருசாக அதில் என்னால் நல்லா ஃபாலோ பண்ண முடியுது, அதோட ஹையர் லெவல் புக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களோட பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க முடியும். இந்த புக்கு வந்து நீங்கள் பிஹெச்டியில் வரைக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற ஐஐடியில், ஏன்னா ஐஐடியில் வந்து ஹையர் ஆர்டர் மேத்தமெட்டிக்ஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் ஹையர் ஆர்டர் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இடத்துல இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். இந்த புக்கை நீங்கள் எப்போவுமே ஒரு கைடு மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சில டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுற இதில் நான் உங்களுக்கு சில இது வந்து இந்த புக்கில் இருந்து படிங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ரிலே ஆஃப்கின் வெபர் அண்ட் ஹாரிஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் ரிலே ஆப்ஷன் அண்ட் பென்ஸை வந்து பெருசாக யூஸ் பண்ணதில்லை, அதனால் அந்த புக்கை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதுமாதிரி ஒரு புக்கு இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை ஐஐடி ஜாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த புக்கை நான் யூஸ் பண்ணாதனால அது உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணலை. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுனால எதுவும் தப்பு இல்லை. சரி, இந்த 4 புக்கை நான் கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வேறு என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸு. இந்த நோட்ஸை வந்து நானும் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நோட்ஸை நான் உங்களுக்கு வந்து இதே கூகுள் டிரைவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹரியண்ட் மேத் ஃபார்முலா புக்கு. அதாவது வந்து குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ், இப்போ டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், இல்லை மேக்ஸ் எந்த மேத்தமெட்டிக்ஸ்னாலும் சரி, அதாவது 12th கீழே நம்ம 12th படித்தோம் இல்லைங்களா, 12th கீழே என்னெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஒரு சின்ன புக்கில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, மேக்ஸ் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஹரியன் பப்ளிகேஷனில் இருக்குது. அந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து அந்த புக்கையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னோட ப்ரிப்பரேஷன் அப்போ நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதினேன். ஸோ அந்த நோட்ஸையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக மாற்றி நான் உங்களுக்கு அதையும் வந்து கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்னதுன்னா 40 days JEE மெயின் கிராஷ் கோர்ஸோட ஹரியண்டோட மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஹரியண்ட் மெட்டீரியலில் வந்து இது வந்து 40 day கிராஷ் கோர்ஸ் புக்கு தான், ஃபுல் டீட்டெயில்டு புக்கு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஃபுல் டீட்டெயில் புக்கு கிடையாது, பட் கிராஷ் கோர்ஸ்னால் அதை பற்றிய ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த புக்கை நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த புக்கை எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை நான் அடுத்தடுத்து லைனாக சொல்கிறேன். பட் இப்போ இதில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு புக்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஒரு 4-5 பிடிஎஃபோட சேர்த்து ஒரு கம்ப்ளீட் இதில் இருக்கும் பண்டிலாக. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம செக்ஷனை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு போயிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது மேட்ரிசன்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸு நம்ம லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது டோட்டலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து மேட்ரிஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து மற்ற இதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும். calculus of single, multiple, partial derivatives, Fourier series இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாமல், வெக்டார் கால்குலஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த புக்கில் இதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th சாப்டர் ஆஃப் ஹெச்கே தாஸ். நான் இன்னொரு விஷயம் ஹெச்கே தாஸ் புக்கை பற்றி சொல்ல விட்டுட்டேன். இது வந்து அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்க்கான புக்கு. மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஹெச்கே தாஸ் ஒரு புக்கை எழுதியிருக்காருன்னா இதே மேத்தமேட்டிக்ஸ் தான், காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க பப்ளிகேஷன் அப்போது 2 புக்கை போடும்போது. ஆனால் நம்ம வந்து பியூராக ஃபிசிக்ஸ் பேஸ்டுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன மேத்தமேட்டிக்ஸ் மெயினாக தேவைப்படுமோ அதெல்லாம் சில சாப்டர்ஸ் ஃபில்டர் பண்ணியிருப்பார் ஹெச்கே தாஸ். ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்டில் இருந்து. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இந்த அட்வான்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் என்ன நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இன்ஜினியரிங் பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் நிறைய இந்த புக்கில் கொடுத்துருக்கலாம். 1-2 ரொம்ப மேஜராக கிடையாது, நீங்கள் ரொம்ப பயப்படுற அளவு கிடையாது. அதனால தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு சஜஸ்டும் பண்ணியிருக்கேன். பட் அதே நேரத்தில் மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இல்லாதனால ஸோ நான் அதை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணல. நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சொன்ன நான் 4 புக்கில் உங்களுக்கு எந்த புக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவு பிடிஎஃப் வந்து உங்கள் லேப்டாப்லேயே அதை யூஸ் பண்ணி, மொபைல்ன்றது ரொம்ப கஷ்டம், நோண்டி கண்ணை ஊற்றலாம் பார்க்க முடியாது, பெயின் வரும். லேப்டாப்பில் பார்க்குறது சில டைம் வந்து கண் வந்து இரிட்டேஷன்லாம் ஆகும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு புக்கை வந்து பிரிண்ட் அவுட் போடுங்க.
இல்லைன்னா பிரிண்ட் அவுட் போடுற காசுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு புக்கு ரேட் இருந்ததுன்னா புக்கை வாங்கிருங்க. புக்கு வாங்குறதுனால தப்பு இல்லை, நம்ம எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணுறோம், ஸோ புக்கு வாங்கலாம். சரியா? ஸோ இப்போ HK தாஸில் வந்து 4th சாப்டர். ஓகே, இந்த சாப்டரில் இருக்கிறத நீங்கள் கவர் பண்ணுங்கள், டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். ஸோ இந்த 4th சாப்டர் படித்தா நீங்கள் கவர் பண்ணலாம் அந்த மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை, நம்ம அந்த சிலபஸ் இதில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக எதில் இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு 4-5 ரெஃபரன்சஸ் தரேன் எடுத்து. நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ஃபைனலாக வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஆனால் சில நேரங்களில் எப்படி ஆகும்னா, அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் மட்டும் நான் உங்ககிட்ட அதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சில நேரம் என்ன ஆகும்னா, அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் படிக்கும்போது கான்செப்ஷுவலாக சில டைம் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் போகும். ஏன்னா இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் டீட்டெயில்டாக வந்து கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு புக்கு எழுதுகிறவங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிக்கலாம் கான்செப்டை, சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும். அதனால் வேறு மெட்டீரியல் தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த ரெஃபரன்சஸ்லாம் எடுத்துறேன். நீங்கள் வந்து ஃபிக்கீஸ் மெட்டீரியல் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லே படித்து இது பண்ணாலும் கூட போதுமானது, அதே போதுமானது. பட் ஆனால் வந்து புக்கை பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலால் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸ்டாண்டர்ட் புக் இஸ் ஆல்வேஸ், அதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ், ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடையாது. எப்போவுமே சப்ஜெக்ட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ரெஃபரன்ஸாக படிச்சுக்கலாம். எப்படின்னா, எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, ஒரு எவ்வளோ தூரம் நம்ம படிக்கணும், சில டைம் டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இந்த இதில் நிறைய இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு பாட்டையும் அவர் வந்து பேஜ் நம்பர் போட்டு கொடுத்துருக்காரு. இது 353 பேஜ் நம்பர், இது 357 பேஜ் நம்பர்னு. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நம்மளுக்கு வந்து JEE மெயின்ஸுக்கு என்ன, ஜாம் எக்ஸாமுக்கு என்ன மெயினாக வருன்றதை நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸில் பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரியா? நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கணும் எக்ஸாமுக்கு, ஜாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அதுதான் நம்மளோட மெயினான நோக்கம். சரியா? இப்போ வந்து ஆஃப்கினில் சாப்டர் 2 and 6. இந்த பாருங்கள், சாப்டர் 2 வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸு, அப்புறம் 6 வந்து உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போது இதில் இருக்கிற டாபிக் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் MSCயில் படிப்பீங்க. நல்லா கேளுங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டர் MSCயில் படிப்போம். இதில் இருக்கிற சில டாபிக்ஸை, எல்லாமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்லாம் இப்போவே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் டயகனலைசேஷனும் நீங்கள் இப்போ கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மல் மேட்ரிசஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ உடனே பார்க்குற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் வந்து நான் எதுக்கு இந்த சாப்டர் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் போய் கம்பேர் பண்ணிக்கணும். அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஒன்று ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த நார்மல் மேட்ரிசஸ் அதில் இருக்கா, இருந்தால் மட்டும் கவர் பண்ணுங்கள். இதில் வந்து படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து இதே நார்மல் மேட்ரிக்ஸ் டயகனலைசேஷன் இதெல்லாம் HK தாஸ்லையும் இருக்கும். நான் இன்னொரு புக்கையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து மேரியல் பாயஸில் சாப்டர் 3. லீனியர் அல்ஜிப்ரான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், டயகனலைசேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர், டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டயகனலைசேஷன் பெருசாக தேவைப்படாமல் இருக்கலாம். பட் பேசிக்காக வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியலோட கம்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கிறதே நீங்கள் பேசிக்காக படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு. சரியா? இந்த டாபிக் எப்படி கவர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து HK தாஸில் 6th சாப்டர். இந்த சாப்டரை நீங்கள் பார்த்தா போதும். இந்த சாப்டரை க்ளீனாக பாருங்கள். நம்ம மேக்ஸுன்றனால எல்லாத்தையும் கைப்பட போட்டு பாருங்கள். கைப்பட போட்டால் மட்டுமே அது நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைனா அதனால் வெறும் மேக்ஸை படிக்கலாம் முடியாது, அதை போட்டு தான் பார்க்க முடியும் இல்லையா. ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
முடியலையா அதில் எடுத்து பாருங்கள். ஸோ அப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மேரியல் பாய்ஸில் செகண்ட் சாப்டர். இப்போ ஒரு புக்கில் சொன்னதை நான் இன்னொரு புக்கில் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த புக்கில் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டரில் இருக்கலாம். சரி, இல்லைனா நீங்கள் இருக்கிற லெவலோட அட்வான்ஸ்டாக இருக்கலாம். நான் அதனால சில புக்கில் சில டாப்பிக்கை நான் சஜஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது வந்து மேரியல் பாய்ஸில் செகண்ட் சாப்டர். நீங்கள் செகண்ட் சாப்டரை கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றதை ப்ராப்பராக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ண மாதிரி. சரியா? இது செகண்ட் சாப்டர் நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டெய்லர் சீரீஸ். இந்த டெய்லர் சீரீஸ்ன்னு இருக்கு இல்லையா, டெய்லர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த டெய்லர் எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் எப்படிலாம் கவர் பண்ணலான்னா, ஒன்று வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியலை எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தான், அதனால தான் நான் எந்த புக்கையும் ரெஃபர் பண்ணல. புக்கை ரெஃபர் பண்ணுறதுனா நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் டெய்லர் எக்ஸ்பேன்ஷனை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ட்ரைவில். ஸோ அதிலிருந்து டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனை படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கு கூட சப்போர்ட்டிவாக என்ன எடுத்துக்கலாம்னா விக்கிபீடியா எடுத்துக்கலாம். விக்கிபீடியாவில் இது டெய்லர் எக்ஸ்பேன்ஷன், மெக்லாரியன் எக்ஸ்பேன்ஷன் இதை பற்றி சீரீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்மளோட மெயின் என்னென்னா சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதுக்காக இதுவே போதுமானது. அடுத்தது வந்து 4 இயர் சீரீஸ். நான் வந்து முதல்ல எது ஈஸியாக கவர் பண்ணலாமோ அதை சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கால்குலஸில் போய் நின்றாதீங்க. கால்குலஸ் இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு ஈஸியானதெல்லாம் முடிச்சிருங்க. இப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸு, அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது நம்மளால் ஈஸியாக முடிச்சுட்டு அதனால் இதெல்லாம் முடிக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது டிஃப்ரென்ஷியல் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த ஏமுக்கு அந்த தாட்டுக்கு போக வேண்டாம். முடிஞ்சளவு ஒரு ஒர்க்கை ஈஸியாக முடிக்கணும். இவ்வளோ டாபிக் இருக்குன்னா இந்த ஃபுல் டாப்பிக்கை நம்ம சீக்கிரம் கவர் பண்ணணும்னா ஈஸியானதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். கரெக்டாக? அதுக்காக நான் சொல்கிறேன். மற்றதும் ரொம்ப ஈஸியானதான். வெக்டார் கால்குலஸ்லாம் நான் உங்களுக்கு லெக்சர் எடுத்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ மேரியல் பாய்ஸில் ஓகே, விக்கிபீடியா அண்ட் இன்ஸ்டியூட் நோட்ஸை பற்றி டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 4 இயர் சீரீஸ். இந்த 4 இயர் சீரீஸும் உங்களுக்கு எதுவும் பெருசாக மற்ற இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ 4 இயர் சீரீஸை நீங்கள் எதுலேருந்து கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 HK தாஸில் சாப்டர் நம்பர் 12. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணலாம். சரியா? நீங்கள் இதில் இருக்கிறத ஃபுல்லாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ரொம்ப அட்வான்ஸ்டாக சில கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் பிஎஸ்சி லெவலில் தாண்டி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் ஒரு டாபிக் ரொம்ப வேகாக இருக்குது, இது நம்மளுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், இதை நம்ம படித்ததே கிடையாது பிஎஸ்சியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் போய் கம்பேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன்னா, நீங்கள் ஒரு சிலபஸில் இல்லாத ஒரு விஷயத்தை உட்காந்து ரொம்ப நேரம் படிக்கிறதோட நீங்கள் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் போய் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் அது பெருசாக நீங்கள் டீட்டெயில்டாக இன்ஸ்டியூட் மெட்டீரியலாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அதை பார்த்தா தான் மற்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரியும். அதையும் அரைக்குறையமாக பார்த்துட்டு இதில் இருந்து அதில் இருக்காது, நம்மளுக்கு இருக்காது அப்படின்ட்டு நினச்சிடக்கூடாது. சரியா? ஸோ மேரியல் பாய்ஸில் அதுக்கு அடுத்தது மேரியல் பாய்ஸில் 7th டாபிக்கு. சரியா? 4 இயர் சீரீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் இது வரைக்கும் 4 பார்சிவல்ஸ் தியரம் வரைக்கும் பாருங்கள். 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் லேட்டராக வந்து எம்எஸ்சியில் படிப்பீங்க. ஸோ இதுக்கு பிஃபோராக இருக்கிறதுல வரைக்கும் பாருங்கள். சரியா? இது ஒரு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் டு சவுண்ட். அதுக்கு அடுத்தது 5th என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரியல் பாய்ஸில் 8th சாப்டர். மேரியல் பாய்ஸில் 8th சாப்டர் பேஜ் நம்பர் 4 to 5. அதாவது 400 இது வந்து 430 பேஜ் நம்பர் இல்லையா, 425 பேஜ் நம்பர் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அதாவது இன்ட்ரொடக்ஷன்லேருந்து 4 to 5 பேஜ் நம்பர் வரைக்கும் கவர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு டெல்டா ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நம்ம வெக்டார் கால்குலஸில் பார்ப்போம் டெல்டா ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ இந்த இடத்துல அதை பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரீன்ஸ் ஃபங்க்ஷனும் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, எம்எஸ்சியில் வந்து படிப்பீங்க. அடுத்தது வந்து ஓகே, இப்போது இதில் வந்து மேரியல் பாய்ஸில் 8th சாப்டர் ஓகே. இதே இதில் இன்ஸ்டிடியூட் நோட்ஸ் இருக்குது பாருங்கள். இன்ஸ்டிடியூட் நோட்ஸையும் இதையும் நீங்கள் இந்த மேரியல் பாய்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். மேரியல் பாய்ஸு கூட இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸை சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வேறு எந்த மெட்டீரியலும் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. ஆஃப்கேனு
ஸோ HK தாஸ் இதில் இருந்து நான் எந்த இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணலை. சரியா, நான் தேடினா எங்கே இருந்தால் கிடைக்கும். HK தாஸில் கூட இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சாப்டராக இதில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். சரியா, பட் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஓகே, அதில் புரியலன்னா ஸோ இந்த புக்கில் இதில் இருக்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கேருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது டவுட் வந்தால் அதுக்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில். அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எல்லா இப்போது நீங்கள் இந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, அதுக்கு டைமும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா, எவ்வளோ பண்ணால் போதுன்றதை நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ன்னு அதில் போய் பாருங்கள். சரியா, ஹவு டு கிளியர் IIT ஜாம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து கால்குலஸ் ஆஃப் சிங்கிள் அண்ட் மல்டிவேரியபிள். ஓகே, கால்குலஸ் ஆஃப் சிங்கிள் அண்ட் மல்டிவேரியபிள் இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஜெகோபியன், இம்பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல்ஸ், இது எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரே செட்டாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதோட நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சாப்டர், அதாவது HK தாஸில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்குள்ளேயே டெய்லர் சீரீஸ்லாம் இருக்குது பாருங்கள். டெய்லர் சீரீஸ் ஆஃப் 2 வேரியபிள்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நீங்கள் இது பாருங்கள், இதை கவர் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா டைரெக்டாக இப்போ ஃபிசிக்ஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் பாருங்கள், அதில் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரியா, எரர் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. பட் ஜெகோபியன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ மல்டிபிள் இன்டெக்ரல் இதையும் பாருங்கள். இதில் பாருங்கள் நிறைய அப்ளிகேஷனாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்ஜினியரிங் புக் இல்லையா. வால்யூம் ஆஃப் சாலிட் பவுண்டட் பை எ ஸ்பியர், இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. சரி, இதெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தேவைப்படும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக. பட் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக தேவைப்படும். புரியுதுங்களா? இது வரைக்கும் டோட்டலாக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பெருசாக பார்க்காம இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் டிகிரி, செகண்ட் ஆர்டர் வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடு, நம்ம அந்த முன்னாடி இதில் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இந்த இதில் கவர் ஆகுது. பட் இது தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஃபஸ்ட்டு 3 செக்ஷனை கவர் பண்ணால் நம்ம வந்து 3 சாப்டரை பார்த்தோன்னா இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் லைனை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். சரியா, அதில் கூட உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எடுத்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து வெக்டார் அல்ஜிப்ரா, வெக்டார் கால்குலஸ், மல்டிபிள் இன்டெக்ரல், டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீனு ஸ்ட்ரோக்ஸ் தியரம். இப்போது நீங்கள் வெக்டார் கால்குலஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நம்ம பிளேலிஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவில் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த டைவர்ஜென்ஸு, க்ரீனு, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எதுலேருந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா HK தாஸில் 5th சாப்டர் இருக்குது பாருங்கள். HK தாஸில் 5th சாப்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெக்டார் அல்ஜிப்ரா, அதாவது வெக்டார்ஸ் அதோட அல்ஜிப்ரா கூட வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல், கிரீன்ஸ் தியரம் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் சாப்டரை நீங்கள் ப்ராப்பராக படிங்க. இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் எதுலேருந்து போட்டு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதுலேருந்து போட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ லைன் இன்டெக்ரல் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் HK தாஸ் போனீங்கன்னா அதில் இருக்கும். கைப்பட போட்டு பாருங்கள், டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் இருக்கும். இப்போது இந்த இதை நீங்கள் இந்த சாப்டரை வந்து கவர் பண்ணுறதுக்கு வெக்டார்ஸ் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கவர் பண்ணாலே இதுக்குள்ளேயே சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வெக்டார் அனாலிசிஸ், அதாவது வெக்டார் அல்ஜிப்ரா, வெக்டார் கால்குலஸ், மல்டிபிள் இன்டெக்ரல் எல்லாமே கவர் ஆகுது. இதில் விஷயம் என்னென்னா கிரிஃபித் இருக்குது பாருங்கள்.
இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரோடைனமிக்ஸ் அந்த புக்கையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரே உங்களுக்கு வெக்டார் கால்குலஸ், வெக்டார் அல்ஜிப்ரா தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக வந்து கிரிஃபித் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைங்க. கிரிஃபித்தில் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக வந்து HK தாஸில் 5th சாப்டர் வாங்க. அதில் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ப்ராப்ளம்ஸு. பட் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கிரிஃபித்ஸ் தான். கிரிஃபித்ஸ் ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் ஒரு விஷயத்தையும். ஸோ அதுலேருந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்காக கவர் பண்ணுறதுக்கான ஐடியாஸு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணியே ப்ராப்பராக இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை ப்ராப்பராக முடிக்க முடியும். சரி, இப்போது இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்னென்னா 40 days வந்து JEE மெயின்ஸு மெட்டீரியல் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா JEE மெயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். அது நல்லா கேளுங்க, ஃபிசிக்ஸ் இல்லை மேத்தமேட்டிக்ஸோடது. எதுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கில் வந்து கிராஷ் கோர்ஸை பற்றி நான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அந்த மெட்டீரியலில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்ஸ் வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு படித்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய விஷயம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸில் வீக்காக இருப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரி இதிலலாம் வீக்காக இருப்போம். ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம வந்து பேசிக்ஸ் 11th 12th பேசிக்ஸை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா JEE மெயின்ஸ் அந்த கிராஷ் கோர்ஸோட மெட்டீரியல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் போய் தியரியை மட்டுமாதிரி எடுத்து பாருங்கள். ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண டைம் இருக்காது நம்மளுக்கு. தியரியை எடுத்து எல்லா டாப்பிக்கும் க்ளீனாக பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 40 days அது 40 day புக்கு தான். அது வந்து லென்த்தி புக்கு கிடையாது. கிராஷ் கோர்ஸ் புக்குனால அது 40 days புக்கு. அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செட்ஸு, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதை கூட நீங்கள் ஆப்ஷனலாக பார்க்காம கூட விடலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து பாருங்கள். சீரீஸு உங்களோட பேசிக்கில் நீங்கள் சின்ன வயசில் படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ், மேட்டர்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸு. இப்போது பைனாமியல் தியரம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். பட் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் அது ஆப்ஷனல் கொடுத்துருக்கேன். அதே போல் பெர்டர்பேஷன் அண்ட் காம்பினேஷனையும் நீங்கள் பார்க்கலனாலும் தப்பில்லை. பிடிச்சிருந்தா அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இப்போ ரியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் எதுவுமே ஹைலைட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் சொல்லாமல் விட்டுருக்கணும். அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிக்ஸில் வீக்காக இருக்கிறனால தான் நம்ம வந்து சில டைம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே நிறைய ப்ரிப்பரேஷன் JEE மெயின்ஸு இதுக்கெலாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன், ஏற்கனவே இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பெரிய அவசியம் இருக்காது. இல்லை நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு வழி. இது ஒரு வழி, சரியா. மற்றபடி டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் இருக்குது, ட்ரிக்னாமெண்ட்ரியெல்லாம் இதெல்லாம் விட்டுறாதீங்க. இது ரொம்பவே உங்களுக்கு முக்கியம். trigonometric functions and equations, height and distance வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸையும் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைனு, சர்க்கிளு, இது எல்லாமே 2-3 பேஜ் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேஜ்லாம் இருக்காது. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுன்னு எடுத்திங்கன்னா இப்போ 2-3 பேஜில் எல்லா ரிசல்ட்ஸையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2-3 பேஜ்லேயே முடிஞ்சிடும் ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. பட் ப்ராபபிலிட்டி முடிஞ்சால் பாருங்கள். ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் MSCயில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ யூஸ் ஆகாமல் இருக்கலாம் JAM ப்ரிப்பரேஷனுக்கு, பட் MSCயில் யூஸ் ஆகும் ப்ராபபிலிட்டி. ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்லாம் பார்க்குறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுவோட நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க போல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேவா. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.